ஓம் சாந்தி. பெரும்பாலான சர்ச்சுக்கு போகிறவங்க, குறிப்பாக இந்து மதத்துலேருந்து கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினவங்க, அவங்கள சர்ச்சில் மெயினாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விக்கிரகங்கள், இந்து தெய்வங்களுடைய அந்த சிலைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வீட்டில் வச்சுக்கவே கூடாது, ஏன்னா அதெல்லாம் சாத்தான், அதெல்லாம் பேய் பூதம் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்த உடனே. இவங்க போகிறவங்களும் ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு திட்டத்தட்ட பேய் பிடிச்சிருக்கு போல இருக்க வீட்டில் அப்படின்ற நம்பிக்கை வரும்போது தான் போகிறாங்களே. அந்த நேரம் இவங்க சொல்லும்போது அது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு தோணி எடுத்து போட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு வயோதிக அம்மா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை சர்ச்சுக்கு போய் அவங்க சொல்ல என்ன ஆயிடுச்சு, இவங்களுக்கு அந்த சாமி ஃபோட்டோ வீட்டில் இருக்கும்போது பார்த்தாலே இவங்களுக்கு அவ்வளோ கோபம், ஒரு மாதிரி அது பேய், அது தூக்கி வெளியே போடு அப்படின்னு கத்துற மாதிரி திட்டத்தட்ட ஒரு சைக்கோவாகவே ஆயிட்டாங்க. ஸோ அது ஏன் அப்படி சொல்கிறாங்க, பைபிளில் ஏன் அப்படி பைபிளில் அப்படி இருக்குதா, ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றதான் இதை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பைபிளில் இருக்குது, ஆனால் விக்கிரக வழிபாடு பூத பூஜை அப்படின்ட்டு. அப்போ பூத பூஜை அப்படின்னா என்னன்னு பைபிளில் அர்த்தம் இருக்குதானா? அது இல்லை. அது என்ன உண்மையிலே அர்த்தம்னு, இறைவனே நேரடியாக, அதாவது அல்லாஹ், பரமபிதா, சிவன் அப்படின்னு 3 பேரை கொண்டு அந்த ஒரே இறைவனே கண்டிப்பாக கடைசியில் வருவார் அப்படின்ட்டு பைபிளில் இருக்குது. இந்த ஞானத்தெல்லாம் சொல்லுவார், இதெல்லாம் விளக்கம் சொல்லுவார் அப்படின்ற விஷயம் பைபிளில், குரானில், கீதையில் உள்ள பொய்யெல்லாம் அப்பட்டமாக வெளிப்படுத்துவார்ன்ற விஷயமெல்லாம் தெரிஞ்சிருந்தால் பின்னாடி வருவாருன்னு கூட அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அது யாருடைய சிலை அப்படின்னு பார்க்கும். அது தேவதைகளுடைய சிலை, கடவுளுடைய சிலை கிடையாது. தேவதைகள்ன்றது சரீரமுள்ள இந்து தெய்வங்கள். ஸ்ரீகிருஷ்ணர், ஸ்ரீராமர், லக்ஷ்மி, துர்கை, இந்த மாதிரி நிறைய 33 கோடி தேவதைகள் சொல்கிறோம்ல, 33 கோடி தேவர்கள்னால் அவங்க இந்தியாவில் 2500 வருடம் முன்னாடி வரைக்கும் உயிரோடு நடமாடிட்டு இருந்தாங்க. அதுதான் வழக்கமாக சொல்கிற மாதிரி இது ஒரு காலச்சக்கரம், 5000 வருட காலச்சக்கரம், பேர் கல்பம்னு பேர். அந்த ஒரு சக்கரம் முடியறதுக்கு அந்த 5000 வருடம் முடிய, அதில் முதல் பாதி, அதாவது முதல் 2500 வருடம் இதே பூமி சொர்க்கமாகும், அடுத்த 2500 வருடம் இதே பூமி நரகமாகவும் இருக்கும். குறிப்பாக இந்தியா சொர்க்கமாக இருக்கும். இந்தியா மட்டும்தான் இருக்கும் கடலுக்கு மேலே. ஸோ உலகத்திலே முதல் 2500 வருடம் இந்தியாவும் ஃபுல்லாக இருக்காது, ஒரு சின்ன பகுதி தான் இருக்கும். அதுதான் பைபிளில் குறிப்பிடப்பட்ட சொர்க்கம், ஆதாயம் ஏவாள் வாழ்ந்த இடம்னு சொல்கிறது எல்லாமே அதுதான். ஆனால் 2 பேருக்காக சொர்க்கத்தை படைப்பாரா? பைபிளில் அப்படி போட்டுருக்குதே, அது எப்படி? அதுவும் ஒரு கனியை சாப்பிட்டதுக்கு டென்ஷன் ஆகி துரத்துறாருன்னா கடவுளா இல்லை சைக்கோவா அவரு அப்படின்லாம் டவுட் வரும். கொஞ்சமாச்சும் யோசிச்சா, ஸ்லைட்டாக யோசிச்சாலே அந்த டவுட் வரும். சுத்தமாக யோசிக்காதவங்க தான் அப்படியே ஆட்டு மந்தைன்னு பைபிளில் சொல்கிறதுனால அவங்க அப்படியே போயிடுறாங்க. அது உண்மையிலே யார் அப்படின்னா, இந்த 33 கோடி தேவதைகளுடைய பிரதிநிதியாக அப்படி ஒரு கதையை அமைச்சிருக்கிறாங்க, ஆதாம் ஏவாள் அப்படின்ட்டு. அவங்க சரீர உணர்வே இல்லாமல் இருப்பாங்க. அதாவது சரீர உணர்வு இல்லைன்னா ட்ரெஸ் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. பைபிளில் சொன்ன மாதிரி பயங்கர அலங்காரத்தோடு இருப்பாங்க. தேவி தேவதைகள் என்ன ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, எவ்வளோ அலங்காரத்தோடு அவங்க சிலையே இருக்குது, பயங்கர அலங்காரத்தோடு இருப்பாங்க. ஆனால் இந்த உடம்பு நான் என்ற உணர்வு இருக்காது. அப்போ உடம்பு நான், இப்போ தேக உணர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் வேறு என்ன உணர்வில் இருந்தாங்க அப்படின்னு பைபிளில் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எழுதுனது மனிதர்கள்னால, மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை இறைவன் தான் சொல்ல முடியும். அதை சொல்கிறார். இப்போ அவங்க ஆத்ம உணர்வில் இருப்பாங்க. அதாவது ஆத்மானா உயிர், இரு புருவ மத்தியில் ஒரு நட்சத்திரம் மாதிரி சின்னதாக ஜெலிச்சிட்டு இருக்குது, அதுதான் நான் அப்படின்னு விலகி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்படி விலகி இருக்கிற அந்த தேவதைகளுக்கு எது நினைச்சாலும் நடக்கும். இறைவனுக்கு ஈக்குவலாக அவங்களுக்கு சக்தி வரும். ஏன்னா இறைவனுடைய குழந்தை இல்லையா, அப்பாவால் ஒரு விஷயம் முடியுதுன்னா குழந்தைகளாலே முடியும். அப்படிப்பட்ட சக்தி தேக உணர்வு இல்லாதப்ப இருக்கும். எப்போ தன்னை அடுத்த 2500 வருடத்தில் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக தேக உணர்வு வரும். அதாவது நான் உடம்பு நினைக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இதெல்லாம் என்னதுன்னு சேர்க்கணும்னு நினைப்பாங்க. இப்போ 5 புலன்களுக்கு அடிமை ஆகிடுவாங்க. கண்ணுக்கு, அது மூக்கு, இந்த 5 புலன்கள் இருக்குது இல்லையா,
அதுதான் மாயான்னு சொல்கிறது, அதுதான் அவங்க சாத்தான்னு சொல்கிறதும். அதுதான் சாத்தான்னு பைபிளில் போட்டிருந்தா அவங்க தெளிவாக இருந்திருப்பாங்க. அது போடலை. அதனால் விகாரத்தில் ஊந்துட்டே சாத்தான்னு சொல்லுவாங்க. சாத்தானோடைய குடும்பம் நடத்திட்டு சாத்தான்னு சொல்கிற மாரி இது. சரி, அப்போ அந்த மாயா, அதாவது காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரங்கள் ஆணிடமும் இதே 5 விகாரங்கள் பெண்ணிடமும் இருக்கிறதோட இணைந்த ரூபம் தான் 10 தலை ராவணன் அப்படின்னு சொல்கிறது. அதுதான் மாயான்னு சொல்கிறது. மற்றபடி ராவணன்ட்டு ஒருத்தன் 10 தலை தூக்கிட்டு சுற்றினதும் கிடையாது. ராமர் பொண்டாட்டியை கடத்திட்டும் போக முடியாது. ஏன்னா ராமர் சொர்க்கத்தில் இருக்கார். சொர்க்கத்தில் அசுரர்களுக்கெல்லாம் வேலையே கிடையாது. அரக்கர்கள்லாம் அங்கே இருக்க மாட்டாங்க, இப்போ இங்கே தான் இருப்பாங்க. அதாவது இதுதான் நரகம் இப்போ இருக்கிறது தான். அப்போ இங்கே தான் அவங்களுடைய குணங்கள் அப்படி இருக்கும். யாருக்கும் 10 தலை இருக்காது, சொர்க்கத்தில் யாருக்கும் 4 கையும் இருக்காது. அப்போ சரீர உணர்வு வரும்போது இந்த மாயா, அதாவது தேக உணர்வை கொடுத்து இந்த 5 விகாரங்கள் உள்ள வரும்போது துக்கம் வருது. இந்த 5 விகாரத்தினால தான் துக்கமே வரும். நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த 5 விகாரங்களை வெல்வதற்கான யுக்தியை கடைசி 100 வருடம் இறைவனே நேரடியாக வந்து கற்றுக் கொடுத்து இதை மீண்டும் சொர்க்கமாக்குறார். அதுக்காக தான் இறைவன் கடைசியில் வர்றார். இதுக்காக தான் இறைவன் வர்றாருன்னு எந்த வேத புஸ்தகத்திலையும் போடலை. ஆனால் கீதையில் வந்து தர்மம் கீழான நிலை அடையும் போது, தர்மம் அதர்மம் ஆகும்போது மீண்டும் தர்மத்தை நிலைநிறுத்த நான் வருவேன் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொன்ன மாதிரி எழுதிட்டாங்க. அது ஸ்ரீகிருஷ்ணர் கிடையாது, சிவன் சொல்ல வேண்டியது. பகவானின் மகா வாக்கியம், பரமாத்மாவின் மகா வாக்கியம்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க ஸ்ரீகிருஷ்ணரே பரமாத்மான்னு நினச்சிட்டாங்க. நாம் ஆத்மா, ஆத்மாவின் தந்தை பரமாத்மா, அவரும் ஆத்மா, அவரும் ஒரு ஒளிப்புள்ளியாக இருக்கிறார். அதுதான் பின்னாடி ஒளிப்புள்ளியாக இறைவனை காட்டியிருக்கிறது. இதுதான் சிவன், அல்லா, பரமபிதாவுடைய உண்மையான ரூபம். இது எந்த வேத புஸ்தகத்திலும் இருக்காது. அப்போ இது கண்ணால் பார்க்கக்கூடிய உலகம். இதுக்கு மேலே சூட்சும உலகம் இருக்குது, அதுவும் கண்ணால் பார்க்க முடியாது. அதுக்கும் மேலே செம்பொன் நிறமான உலகம். இரவு பகல்லாம் அங்கே கிடையாது. எப்பயுமே ஒரு ஆரஞ்சு கலர் லைட்டு போட்ட மாதிரியே இருக்கும். அங்கே ஒரு நட்சத்திரம் மாதிரி ஜொலிச்சுட்டு இருப்பார். நட்சத்திரம் கிடையாது. அங்கே தான் நாமளும் இருந்தோம். அங்கேருந்து இந்த பூமிக்கு வந்து தான் இந்த 5000 நடிப்போம். முதல்ல பாதி தேவதை, பாதி மனிதர். இதை முடித்த உடனே கடைசி 100 வருடம் இறைவனுடைய ஞானம் கேட்டு எல்லோரும் மேலே போயிடும். கேட்காதவங்க வர மாட்டாங்களா, அவங்களும் வருவாங்க. என்ன அடி உதவ வாங்கிட்டு வருவாங்க, மற்றவங்க அப்படியே போவாங்க. மேலே போயிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மேலே போயிட்டு இங்கே கீழே அதுக்குள்ளே என்ன ஆகிடும், புது உலகமாக மாறிடும். சொர்க்கம் மட்டும் இருக்கும், அங்கே பிறவி எடுப்போம். அப்போ ஏன் மற்றவங்க உதவ வாங்கிட்டு வராங்க, நம்ம என்ன அப்படி என்ன பண்ணோன்னா, அந்த ஆத்ம உணர்வை வர வைத்து இறைவனை நினைக்க சொல்லுவார். அதாவது உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு ஒரு சிகப்பு வானத்தில் ஒரு நட்சத்திரம் தான் எப்படி இருக்கும், அப்படி மனக்கண்ணால் நினைக்கிறது தான் இங்கே யோகம். அப்படி நினைக்க உங்களுடைய ஆத்ம உணர்வு வரும். ஆத்மாவுக்கு அந்த சக்தி வர ஆரம்பிச்சிடும். தேக உணர்வுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டுடுவீங்க. அப்போ தேவதைகள் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா, அதுக்கு தகுதி அடையிறது. ஏன் இப்போ தகுதி அடையிறதுனா, ஒரு பிறவிலேருந்து இன்னொரு பிறவி, அதாவது ஒரு உடம்புலேருந்து இன்னொரு உடம்புக்கு ஆத்மா போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த சமஸ்காரத்தை தான் எடுத்துகிட்டு போகுது. சமஸ்காரம்னா பழக்கம். 2500 வருடம் தன்னை உடம்பு நினைத்த ஆத்மாவில் இருந்த அந்த பதிவை, சமஸ்காரத்தை இறைவன் இந்த யோகத்தின் மூலமாக எரித்து நான் ஆத்மான்ற நிச்சய புத்தி வர வைக்கிறார். அது அப்படியே அடுத்த பிறவி போகும்போது, அப்போ இறைவன் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு, அதெல்லாம் ஞாபகம் இருக்காது. அப்படியே ஆத்மா உணர்வுலே இருப்பாங்க. நான் ஆத்மா, பார்க்குறவங்களும் ஆத்மா நினைப்பாங்க. அப்போ நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், அது மாதிரிலாம் இருக்காது. பயங்கர அன்பாக இருப்பாங்க. அதனால தான் அது சொர்க்கம். இவங்க தான் அந்த அப்படி முதல் 2500 வருடம் தேவதைகளாக இருப்பாங்க. இப்போ எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போகலாம். அவங்களே தான் மறுபிறவை எடுத்து எல்லாரோடும் இப்போ கலந்து இருக்கிறாங்க, எல்லா தர்மத்திலையும். ஏன்னா இப்போ தேவதை தர்மம் கிடையாது. அவங்களே இந்து தர்மத்தில், கிறிஸ்தவ தர்மத்தில், இஸ்லாமிய தர்மத்தில். ஸோ அந்த தேவதை ஆத்மாக்கள் இந்த வீடியோவை பார்த்தோன்னே டக்குன்னு புரிய ஆரம்பிச்சிடும். மற்றவங்களுக்கு இது புரியாது. தேவையில்லாத கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவதைகள் கூட ஆரம்பத்தில் கேட்பாங்க. ஸோ யார் தேவதைன்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு டைமில் டச் ஆகி வந்துடுவாங்க. சரி, அந்த தேவதைகள் அடுத்தது மனிதர்கள் ஆயிடுறாங்க. அதாவது சரீர உணர்வு வரும்போது மனிதர்கள். அப்போ இந்த தேவதை தர்மம் கீழான நிலை அடையுது. அதாவது மனிதர்கள்லையும் அதுவும் ரொம்ப கீழானதா. இப்போ கலியுகம் இறுதியில் வர பார்த்திங்கன்னா விகாரங்கள் ரொம்ப, அந்த செல்ஃபோன்லாம் அவ்வளோ விகாரம் இருக்குது இல்லையா. தனியாக பொண்ணும் பையனும் உட்காந்துன்னு சண்டை போடுறாங்க ரோட்டிலே, நீ என்னை விட்டு என்னை ஏமாற்றிட்டே அப்படி இப்படின்ட்டு. இந்த மாதிரி விகாரங்கள் பயங்கரமாக இருக்குது. அந்த மாதிரி டைமில், அதாவது அந்த தர்மம் கீழான நிலை அடைஞ்சதை நிமித்துறதுக்கு இறைவன் வரார். எப்படின்னா சண்டை போட்டெல்லாம் கிடையாது. அவங்க மகாபாரத்தில் ஏதோ சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. இந்த யோகத்தை சொல்லிக் கொடுத்து இந்த மாயாவை சண்டை போடுறது தான். மாயான்றது சூட்சுமமாக இருக்கிறது, கண்ணாலெலாம் பார்க்க முடியாது. உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த 5 விகாரங்களை நீங்களே முடிச்சிடுறது யோக பலத்தின் மூலமாக.
கத்தி எடுத்து சண்டை போடுறதெல்லாம் கிடையாது. அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் தகுதி ஆகிடுவீங்க. பணிவு, அன்பு, ஆனந்தம், அமைதி, இது மாதிரி குணங்கள் வந்துடும். இப்போ இருக்கிற குணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காமம், கோபம், வெறுப்பு, பழி வாங்கிறது, சோம்பல், அலட்சியம், இதெல்லாம் தேக உணர்வுனால வருது. இதிலிருந்து நம்மளை அது காக்கிறார். இந்த தேவதைகளுடைய இருந்ததுக்கான அடையாளம் இல்லை, ஆனால் அவங்களுடைய சிலைகள் மட்டும் இருக்கு. அதுதான் கோயிலில், அதாவது சிவலிங்கத்தை விட்டுருங்க, அது சிவன் இந்த ஒளி புள்ளிக்கு பூஜை பண்ண முடியாதனால அது அந்த ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக வச்சுட்டாங்க, அது லிங்கம், அதை விட்டுருங்க. அது சிவலிங்கத்தினுடைய ரகசியம், நந்தியினுடைய ரகசியம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக போட்டிருக்கிறேன், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இப்போ அந்த தேவதைகள் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்களுடைய நினைவு சின்னம் தான் ஒவ்வொரு கோயிலையும் வச்சிருக்கிறாங்க. இப்போ அவங்களுடைய உடல் எதனாலானது? பஞ்சபூதங்கள்னாலானது இல்லையா. அந்த பஞ்சபூதத்தாலான உடலுக்கு, அந்த பூத உடலுக்கு இறந்தா கூட என்ன சொல்லுவோம், பூத உடலை நீத்தார் அப்படி தானே சொல்கிறோம். அந்த பஞ்சபூதத்தாலான உடலுக்கு நினைவு சின்னம், அதுவும் பஞ்சபூதத்தினாலே தான் செய்கிறாங்க இல்லையா. கல் அது எல்லாமே பஞ்சபூதத்தில் தான் வருது. அந்த சிலைக்கு பண்ணுற பூஜை தான் பூத பூஜைன்னு பேர். அதைத்தான் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பைபிளில் போட்டிருக்குது. சரி, ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் யாரை கும்பிட்றாங்க? இயேசுவை கும்பிட்றாங்க. இயேசு மட்டும் யார்? இயேசு ஆக்சுவலாக சொர்க்கத்தில் வர தேவதையே கிடையாது. தேவதையை கும்பிட்றதே தப்புன்னா அவர் நரகத்தில் வந்து நரக வேதனை அனுபவிச்சார். அவரை கும்பிட்றதுக்கு பேர் பூத பூஜை இல்லையா? சரி, ஒரு சிலர் மேரியை கும்பிடுவாங்க, அவங்க மட்டும் அவங்களும் அதே பூத பூஜை தான். ஸோ இது தெரியாமலே அப்படியே அவங்க சொல்கிறத அப்படியே இவங்க செம்மறி ஆடு மாதிரியே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது தப்புனா அது இதை விட மிகப்பெரிய தப்பாக இருக்குது. சரி, இப்போ இந்த பூத பூஜை பண்ணுறதுனால எந்த பலனும் இல்லையா? பலன் இல்லாமல் திருப்பதிக்கு அவ்வளோ கூட்டம் போகுது, இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் சரி, அதை கூட விட்டுருங்க. ஒரு கிறிஸ்தவ சாமியார், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை, ரொம்ப வருடங்க சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இறந்தவருடைய உடலை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. முகம் சினாபின்னமாக ஆயிடுச்சா என்னன்னு தெரியல, காலு மட்டும் தெரிகிற மாதிரி வச்சுருக்குறாங்க. இப்போயும் அவருடைய அந்த இடத்துக்கு போய் அந்த காலை மேலே கண்ணாடி பெட்டி மேலே அப்படி தொட்டு கும்பிட்டு வந்துடுவாங்க. வந்தால் இவங்க நினைக்கிறது நடக்குதுன்றதுனால பாவனை மறுபடியும் போகிறாங்க. அது எப்படி நடக்குது? எல்லாருக்குமே நடக்குதானா? எல்லாருக்கெல்லாம் நடக்குது, ஒரு சிலருக்கு நடக்கும். அது எப்படின்னா அந்த பாவனை, இவர் கண்டிப்பாக இதை தொட்டு கும்பிட்டா நடக்கும்ன்ற முழு நம்பிக்கையில் போகும்போது அந்த பாவனைக்கான அல்பகால பலன், இந்த பாவனைக்கான இதே பாவனைக்கான பலன் தான் தெய்வங்கள் கோயிலுக்கு போய் கும்பிட்றாங்களே அவங்களுக்கும் கிடைக்கிறதும் அதே தான். அது கண்ணதாசன் பாட்டு வரும் கூட வரும் இல்லையா, கல்லுன்னு நினச்சா கல்லு தான், தெய்வம் நினச்சா தெய்வம் தான் அப்படின்ட்டு, அந்த பாவனைக்கான பலன் அது. ஆனால் அந்த சாமியாரை போய் கும்பிட்றத விட இங்கே அதிகமாக நடக்கும், இதுக்கு அதிக சக்தி இருக்கு. ஏன் அப்படின்னா அங்கே வெறும் பாவனைக்கான பலன் தான், இங்கே வெறும் பாவனை மட்டும் கிடையாது, உண்மையிலேயே அந்த தேவதைகளின் சிலைகளுக்கு சக்தி இருக்குது. ஏன் அப்படின்னா அது யாரோட சிலை? அந்த சாமியார் விகாரத்தில் ஊழ்ந்தவர், அவருடைய காலை தொட்டாலே உங்களுக்கு வருதுன்னா, இவங்க முழுக்க முழுக்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அது கொஞ்சம் கூட அவங்க புத்தியில் இல்லாமல் பரிசுத்தமாக முதல் 2500 வருடம் வாழ்ந்தவங்களுடைய சிலை அது. அப்போ அதுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும்? அதனால சக்தி இருக்கு. இன்னொரு சக்தி என்னன்னா, அந்த தேவதைகளாக யார் ஆவாங்க? இப்போ பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்து இறைவனுடைய குழந்தைகள், இறைவனை நாம் அப்பான்னு சொல்லுவோம், ஹிந்தியில் பாபா, மற்றபடி சத்யசாய் பாபாலாம் கிடையாது. அந்த பாபாவுடைய நேரடி குழந்தைகள் ஆகி இறைவனுடைய இந்த ஞானத்தை, இறைவன் வந்துட்டாருன்ற செய்தியை வீடியோ போட்டோ, போஸ்டர் கொடுத்தோ, கோயில் போயோ, கல்யாண மண்டபம், அப்படி நிறைய இடத்துல ஜோதிலிங்கம் ஏதேதோ ஒரு யுக்தி யூஸ் பண்ணி இந்த செய்தியை அனைத்து தர்மத்திற்கும் கொடுக்குறோம் இல்லையா. இவங்க தான் தேவதைகள் ஆவாங்க. தேவதைகளுக்கு தான் இது பிடிச்சு ஒத்துக்கிட்டு வருவாங்க, அந்த நிச்சய புத்தி அவங்களுக்கு தான் வரும். அப்போ இறைவனுக்கு சரீரமே கிடையாது, அவர் ஒரு வயோதிகர் சரீரத்தை கடனாக எடுத்து இந்த ஞானத்தை சொல்றாரு. இவர் தான் இந்த வயோதிகர் சரீரம், இவருக்கு இறைவன் பிரம்மான்னு பேர் வைக்கிறார். பிரம்மா உலகத்தை படைக்கிறான்றங்களே, இவர் உடம்புல வந்து இந்த ஞானத்தை சொல்லி படைக்கிறார். அதனால தான் பிரம்மா கையில் வேத புஸ்தகம் காட்டுறது. ஒரிஜினல் பிரம்மாவுடைய ஃபோட்டோ இது. பக்தியில் 4 தலையெல்லாம் காட்டிட்டாங்க. சரி, அப்போ அந்த சரீரம் இல்லாத இறைவனுக்கு அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவரோட சேர்ந்து நாமளும் சேர்ந்து தான் இந்த உலகத்தை படைக்கிறோம். அப்படிங்கிறதுனால தான் நமக்கு சொர்க்கமும் கிடைக்குது,
நம்மளுடைய சிலைக்கு சக்தியும் கிடைக்குது. ஆனால் சக்தி கொடுக்கறது நாம கிடையாது, இறைவன் தான் கொடுக்கிறார், சிவன் தான் கொடுக்கிறார், அல்லாஹ் தான் கொடுக்கிறார். அவரு இப்போ எந்த அளவுக்கு இறைவனுடைய நினைவிலிருந்து எந்த அளவுக்கு அவருடைய காரியங்கள், அதாவது நரகத்தை சொர்க்கமாக மாற்றுறது சக்தியின் மூலமாகவும் இந்த செய்தி கொடுக்கறதன் மூலமாகவும் ஈடுபடுமோ அந்த அளவுக்கு தான் சக்தி இருக்கும். எல்லா கோயில் சாமிக்கும் ஒரே மாதிரி சக்தி இருக்காது. திருப்பதியில் ஏன் அவ்வளோ கூட்டம் வருதுன்னா அதுக்கு அவ்வளோ சக்தி. அது பிரம்ம பாபா இவருடைய நினைவு சின்னம். பிரம்மா தான் விஷ்ணுவா நாராயணனா பிறக்கிறது. அதுதான் நாராயணன் தொப்புலேருந்து தாமரை கொடி, அது மேலே பிரம்மா இருக்கிற மாதிரி பக்தியில் காட்டியிருப்பாங்க. அவர் படுத்துட்டு இருக்கிற ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அந்த கடல் மேலே படுத்துட்டு இருப்பார் இல்லையா, பாம்பு மேலே, அதில் பார்த்தீங்கன்னா அவர் தொப்புலேருந்து போகும். அப்படின்னா 2 பேரும் ஒரே ஆத்மா, வெவ்வேறு பிறவின்னு அர்த்தம். அப்படி எந்த அளவுக்கு இவர் பார்த்தீங்கன்னா அவருடைய சொத்து அப்போவே 33 கோடி 1969 டைம்லேயே 33 கோடிக்கு அதிபதி அவர். அதை அப்படியே விற்று எகியத்தில், அதாவது இந்த ஆர்கனைசேஷனில் போட்டு இதை ஆரம்பித்து வச்சார். தன்னுடைய சொத்து ஃபுல்லுத்தையுமே கொடுத்து இறைவனுடைய செய்தியை பரப்புறதுனால தான் அவருடைய கோயிலில் அப்படி சொத்து குவியுது திருப்பதியில் இல்லையா. மிக பணக்கார சாமி. அது நிறைய பேர் பாட்டு இந்த நாஸ்திகம் பேசுகிறாங்களோ அதை தப்பாக வேற சொல்லின்னு இருக்கிறாங்க. அது ஏன் நடக்குது அப்படின்னா, எந்த அளவுக்கு தன்னை இறைவனுக்கு அர்ப்பணம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு சொர்க்கத்திலையும் அவங்க ஆஸ்தியை அனுபவிப்பாங்க. அவங்க சிலைகளுக்கும் அவ்வளவு வருமானம் வரும், சக்தியும் இருக்கும். அங்கே போனால் எதுவும் நடக்கும். வாய் பேசாத ஒரு ஃபாரினருக்கு வாய் பேசிச்சுன்ட்டு இப்போ சமீபமாக கூட வந்தது இல்லையா. இந்த மாதிரி அற்புதங்கள்லாம் நடக்கும். ஆனால் நடத்துறது இறைவன் தான், அது இப்போ பண்ணுறதுனால. ஸோ அது பக்தி. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் பக்தியில் நமக்கு தெரியாது இதனால தான் வருது இதனால் வருதுன்னு. ஆனால் அந்த பக்தியை பக்காவாக முடித்தவங்களுக்கு தான் இறைவனுடைய இந்த ஞானம் கிடைக்குது. அதுதான் முருகன் பிள்ளையார் கதையில் இறைவனே உலகம்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தான் ஞானப்பழம் கிடைக்கும். இல்லைன்னா பக்தியில் சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். குரானில் இப்படி சொல்லிச்சு, பைபிள் இப்படி சொல்லிச்சு, திருமந்திரத்தில் இப்படி சொல்லிச்சு. ஒருத்தர் இவ்வளோ ஈஸியான ஞானத்தை புரிஞ்சுக்கிறத விட்டு எனக்கு திருமந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு ஒருத்தர் சொல்லின்னு இருக்கிறார். அப்போ இதெல்லாம் படித்து அவர் இவ்வளோ ஈஸியாக இருக்கிறத புரிஞ்சுக்கிறத விட்டு எனக்கு புரியாத ஒன்றுக்கு அவருக்கு அர்த்தம் வேணுமா, படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதெல்லாம் எழுதுனது மனிதர்கள், இங்கே இறைவனே சொல்கிறார் அது தேவதைகளுக்கு மட்டும்தான் புரியும். ஸோ இதுதான் பூத பூஜையோடைய உண்மையான அர்த்தம். ஒவ்வொரு இதுலேயும் கூடவே வாணி, அதாவது பிரம்மகுமாரி சென்டரில் தினம் தினம் இறைவனால் நேரடியாக நடத்தப்படுற வாணி இது. அவர் வாயால் சொல்ல சொல்ல அதை ரெக்கார்ட் பண்ணி வர்றது இது. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாணி 7ஆம் தேதி வாணி, டிசம்பர் 7 அப்போ வந்த வாணி. இதோடைய ஒரிஜினல் டேட், அதாவது இறைவனுடைய வாயிலேருந்து நேரடியாக வந்த அந்த டேட் என்னென்னா 8/1/1979. அதாவது இந்த பிரம்ம பாபா சரி 1979 வாணி இது. அதில் தலைப்பு என்ன அப்படின்னா, இந்த கடைசி 100 வருடம் சங்கம் யுகம் பேர், அதாவது குழந்தைகளும் இறைவனும் சந்திக்கிற யுகம். இதில் முக்கியமான இதை மட்டும் நான் சொல்கிறேன், ஃபுல்லாக படித்தா ரொம்ப நேரம் ஆகிடுது. இந்த சங்கம யுகத்தில் பிரம்மா பாபாவுக்கு ஈக்குவலாக யார் இருக்கிறாங்களோ, ஈக்குவல்னா அவரை மாதிரியே குணம், அனைத்து பற்றையும் விட்டவர், காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் எல்லாத்தையும் முழுசாக விட்டவர்கள் எதிர்காலத்திலும் அவர் கிருஷ்ணரா பிறவி எடுக்கும்போதும் அவருடைய நெருங்கிய சம்பந்தத்தில் வரும். அவருக்கு அம்மாவா, குழந்தையா, சகோதரனா, சகோதரியா, இந்த மாதிரி வருவோம் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் தலைப்பு. அடுத்தது வெளிநாட்டு மீட்டது. வெளிநாட்டில் இருக்கிறவங்க ராஜஸ்தான் மதுபனில் சிவனை பார்க்க போகிறவங்க கிட்ட பேசுகிறார் சிவன். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய தடை இருக்குது, வெவ்வேறு தர்மத்தை சார்ந்தவர்கள் இல்லையா. இங்கே ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறதுக்கான ஞானம்ன்றது இந்துக்களாலே ஏற்றுக்க முடியல அப்படின்னா அவங்க ஏற்றுக்கிறது எவ்வளோ கஷ்டம் வெளிநாட்டிலலாம். ஸோ அவங்களுக்கு அவ்வளோ தடைகள் இருக்குது. அந்த திரைச்சிலையெல்லாம் ஒரு வினாடியில் அகற்றிட்டு தந்தையை நோக்கி வர்றதுக்கு தைரியம் வைக்கிறாங்க. அதை பார்த்து இறைவன் பாராட்டுறாரு, பாபா பாராட்டுறாரு. அப்புறம் நமக்கு நினைவுன்ற ஸ்விட்ச் மூலம் ஒரு நொடியில் இந்த 3 உலகத்துக்கு எங்கே வேணாலும் போகலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் நிலைச்சிருக்கலாம். இந்த பூமியிலும் இருக்கலாம், சூட்சும உலகத்துலையும் இருக்கலாம், அதுக்கு மேலே பரந்தாமத்துக்கும் போக முடியும். ஒரு நொடியில் புத்தியில் போயிடலாம். ஏன்னா ஆத்மாவில் தான் புத்தியும் இருக்குது. புத்தி போகிற இடத்துக்கு ஆத்மாவும் போயிடும். ஸோ அப்படி ஒரு லிஃப்ட் கிடச்சிருக்குது அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக இந்த அமிர்த வேலைனால் காலையில் 2லேருந்து 4:45 வரையும் இறைவன் அவருடைய குழந்தைகளுக்காகவே முழுக்க முழுக்க ஒதுக்கி வச்சிருக்கிறாரு அந்த டைமை.
எவ்வளோ சக்தி வேணும்னாலும் அவரை நினைவு செய்வதன் மூலமாக எடுத்துக்கலாம். அந்த டைமில் அவங்கள ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பரமாத்மா நினைவு பண்ணுறது. செம்பொன் நிறமான ஒரு உலகத்தில் ஒரு நட்சத்திரம் வந்தால் எப்படி இருக்கும், அப்படி மனக்கண்ணால் பார்க்குறது தான் யோகா. எந்த அளவுக்கு அவரை நினைவு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு எப்பயுமே எடுக்க முடியும், 24 மணி நேரத்துலையும். இருந்தாலும் அமிர்தாவில் ரொம்ப ஈஸியாக எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அந்த டைமில் நீங்கள் யதார்த்த முறையில் இந்த சக்கரத்தை சுற்றி விட்டீங்க, நினைவுன்ற சக்கரத்தைனா அது நாள் ஃபுல்லாக இயங்கிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் பிரம்ம முகூர்த்தம்னு இந்துக்கள் ஃபங்க்ஷன்லாம் அந்த டைமே வைக்கிறதுக்கான காரணம். சரி, அடுத்தது இந்த அளவுக்கு தெய்வீக புத்தியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. இறைவனே அடையாளம் காணக்கூடியது, அது இந்த கண்ணால் பார்க்க முடியாது. நெற்றிக்கண், அதாவது இங்கே ஆத்மா இருக்கு, ஆத்மாவில் இருக்கிற அந்த புத்தின்ற 3வது கண், அந்த ஞானத்தின் மூலமாகத்தான் பார்க்குறீங்க. அந்த 3வது கண் நாள் ஃபுல்லாக வேற யார்கிட்டையும் மாட்டிக்கல. இங்கே இருக்கிற சரீரதாரி தேகதாரி அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, கணவன் கிட்ட, காதலி கிட்ட இப்படியெல்லாம் மாட்டிக்கல தானே அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா மாட்டினீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவுடைய சக்தி குறைஞ்சிடும். அதனால தான் எனக்கு இறைவனை தவிர யாரும் இல்லை அப்படின்றது தான் இந்த ராஜயோகம். அப்படி முழுக்க முழுக்க அவருடைய நினைவிலே இருக்க உங்களுடைய ஆத்மாவில் பவர் ஏறிக்கிட்டே போகும், எது நினைச்சாலும் நடக்கும். அடுத்த 2500 வருடத்துக்கு இந்த பிறவி சேர்த்து. அடுத்தது அதிகார நிலையாகிறது தான் இறைவனுடைய பாபாவுடைய பொக்கிஷத்தை அடையிறதுக்கான சாவி. அதிகார நிலைனா அவருடைய சக்திகளை அதிகாரமாக பயன்படுத்துறது. புலனடக்கும் சக்தி, விலகி இருக்கும் சக்தி, எதிர்நோக்கும் சக்தி, பகுத்தறியும் சக்தி அப்படின்னு 8 சக்திகள் இருக்கும். அத்தனை சக்திகளும், அதாவது மாயா வசீகரம் பண்ணும்போது அது கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த சக்தியை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா மாயா சேர்த்துடும். யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் சேர்த்துடுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாபா குழந்தையா இருக்கிறதுல இருந்து மறுபடியும் மாயா குழந்தையா போயிடுவீங்க, அந்த சொத்தெல்லாம் போயிடும். அதாவது பிராமணர் பிறவி போயிடும். பிராமணர்னா பாபா குழந்தைய ஆகிறவங்க தான் பிராமணர்கள். மற்றபடி கர்ப்பத்தில் பிறகுற அந்த பிராமணர் ஜாதிக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இறைவன் சொல்றாரு, முதல்ல பிரம்ம பாபா தான் போய் பரந்தாமத்தின் கதவை திறக்கணும். அப்போ ஏன்னா இப்போ பரந்தாமத்தில் யாருமே இல்லை, அவர் சூட்சுமோதனத்தில் தான் இருக்கிறார். சூட்சுமோதனத்துலேருந்து கட்சியில் எல்லாம் கொசு கூட்டம் மாதிரி போயிடுவோம் மேலே. அந்த உலக விநாசம், உலக அழிவுலாம் சொல்கிறாங்க இல்லையா பைபிள் குரானில், அது நடக்கும்போது எல்லாமே ஒன்றா தான் போயிடுவோம். எந்த தர்மத்தினருமே தப்பிக்க முடியாது, எல்லாம் போயிட்டு தான் வர முடியும். அவங்க கிறிஸ்தவர்கள் நினச்சிக்கிறாங்க ஏதோ அவங்களுக்குலாம் ஒன்றுமே ஆகாதுன்னு. எல்லாரும் மற்ற தர்மத்தினர் முதல்ல சொர்க்கத்துக்குமே வரமாட்டாங்க. ஸோ எல்லாருமே போய் தான் ஆகணும். போயிட்டு அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. தேவதை தர்மத்தினர் மட்டும்தான் வருவாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக, இயேசுக்கு அப்புறம் தான் கிறிஸ்தவ தர்மம் இறங்கியே வரும். இயேசுக்கு அப்புறம் பூமியில் என்ன சொர்க்கமாக இருந்துச்சு. ஸோ அதே தான் நடக்கும் திரும்ப திரும்ப. அப்போ அந்த மாதிரி பரந்தாமத்தை திறக்கும் போதும் சொர்க்கத்தை திறக்கும் போதும் நீங்கள் பார்வையாளராக இருப்பீங்களா, இல்லை கூடவே சேர்ந்து திறப்பவராக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுதான் பாபாவுக்கு நெருக்கமாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்தில் அவரோட அந்த பிரம்ம பாபா அடுத்தது என்னென்ன, முதல்ல அவர் கிருஷ்ணராக பிறப்பார், அதுக்கப்புறம் என்னென்ன பிறப்பாருன்னு சொல்லலை. ஸோ எல்லா இதுலேயுமே அவரோட நெருங்கிய சம்பந்தத்தில் வருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதேமாதிரி மூலவாதனம், அதாவது பரந்தாமத்தில் இருக்கும்போதும் கூட அவர் கூட நெருக்கத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார். இப்போ இறைவன் சொல்கிறது அப்படியே கீழ்ப்படிந்த மாணவனா யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க தான் அங்கே ஸ்ரீகிருஷ்ணரோடவே படிப்பீங்க, விளையாடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி பிரம்ம பாபா தன்னுடைய ஐம்புலனுக்கு அடிமையாக இல்லை, அதிகாரியாக இருந்தார். அவர் சொல்கிறத தான் ஐம்புலன்கள் செய்யணும். அந்த மாதிரி முழுக்க முழுக்க புலனடக்கும் சக்தியில் இருந்தாரோ அந்த மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் அவர் கூடவே ராஜ்யம் செய்ய முடியும், அவருடைய ராஜ்யத்தில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதீந்திரிய சுகம், அதாவது நான் ஆத்மா, தந்தை, பரமாத்மா அந்த நினைவிலே இருக்க ஒரு சுகம் இருக்கும். அது ஆச்சரியமாக இருக்கும், அப்படியே ஒரு போதை மாதிரி இருக்கும். அதுதான் அதீந்திரிய சுகம். அதாவது இந்த கர்மேந்திரியங்கள், இந்த ஐம்புலன்களால் அனுபவிக்கிற சுகம் மட்டும்தான் நமக்கு தெரியும் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ இந்த அதீந்திரிய சுகத்திலே ஆடிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த உலகியல் எதுவுமே கவர்ச்சி பண்ணாது. அப்படி அதீந்திரிய சுகத்தில் ஆடுறவங்க தான் அங்கே இறைவனோட ஸ்ரீகிருஷ்ணரோட ஊஞ்சலில் ஆடுவாங்க, அதாவது அவருக்கு ஃப்ரெண்டாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஸ்ரீகிருஷ்ணர் பிறவி எடுக்கும்போதே கூடவே யாரெல்லாம் பிறவி எடுப்பாங்கன்னா நம்பர் 1 முயற்சி செய்கிறவங்க தான் வருவாங்க. அவங்களுடைய விசேஷ குணமாக இப்போவே என்ன இருக்கும் அப்படின்னா, பாபா குழந்தை ஆகுறாங்க பாருங்க, எப்போ இந்த ஞானம் கிடைத்து
பேசுறது என் தந்தை தான் நிச்சயம் வந்ததோ அப்போவே நீங்கள் பிராமணர் ஆயிடுறீங்க, அதாவது பாபா குழந்தை, பிரம்மகுமார் குமாரிகளாக ஆயிடுறீங்க. அப்படி ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் இறைவனை தவிர எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று, எந்த தடையும் இல்லாதவங்களா இருப்பாங்க, தடையற்றவராக இருப்பாங்க. அப்படின்னா தடை வராதுன்னு அர்த்தம் இல்லை, தடையை தாண்டி போயிடுவாங்க, தடையை அழிச்சிடுவாங்க. இதுதான் விக்ன விநாயகர்னு சொல்கிறது. விநாயகர் அப்படின்றது வந்து விக்ன விநாசக்னு அர்த்தம். விநாசக்னா ஹிந்தியில் அழிக்கிறது, விக்னம்னா தடை, தடையை அழிப்பவர். அதனால தான் எந்த காரியம் செஞ்சாலும் பிள்ளையாரை வச்சு செய்கிறதுக்கு காரணம் என்னன்னா அதுதான், தடையை அழிப்பவர்கள் இருக்கிறவங்க. அது பிள்ளையாருன்றது ஒரு ஆள் கிடையாது, இறைவனுடைய குழந்தைகளை யார் தடையை ஈஸியாக வென்றுட்டு போகிறாங்களோ அவங்களுடைய நினைவு சின்னமாக விக்ன விநாயகர் இருக்குது. அப்போ ஒரே ஒருத்தருக்காக ஞானபாதத்தை ஈஸ்வரன் கொடுக்க மாட்டார். அதுவும் அவருக்கு 2 குழந்தைகளும் கிடையாது, 2 விதமான குழந்தைகள். முருகன் மாதிரி இருக்கிறவங்க பக்தி, ஒரு ஊராக கோயில் கோயிலாக சர்ச்சாக மசூதியாக சுற்றிட்டு இருக்கிறவங்க. இவங்க அப்பாவை அடையாளம் கண்டுட்டு அப்பா தான் உலகம் அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்க விநாயகர். அவங்களுக்கு தான் ஞான பழம் கிடைக்கிது, இந்த ஞானம்ன்ற பழம் கிடைக்கிது. அதை பக்தியில் அப்படி காட்டிட்டாங்க. சரி, அப்போ ஆரம்பத்திலிருந்தே யார் தடைகளற்றவராகவும் இறைவனை தவிர யாருமே இல்லை அப்படின்னு சரியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் முதல் பிறவிலே சொர்க்கத்தில் வர முடியும், 5000 வருடத்தின் தொடக்கத்திலேயே வர முடியும், அதான் சொர்க்கத்தை முழுசாக அனுபவிக்க முடியும். இது சுலபமான மார்க்கம் தானே அப்படின்னு இறைவன் சொல்கிறார். நினைக்கிறது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. தலைகீழ நிற்க தேவையில்லை, மொட்டை அடிக்க தேவையில்லை, தாடி வளர்க்க தேவையில்லை, பருதா போட தேவையில்லை, வேலு குத்த தேவையில்லை, எந்த கஷ்டமும் கிடையாது. அவரை நினச்சிக்கிட்டே நீங்கள் எல்லாமே செய்யலாம். சாப்பிடும்போது அவருடைய நினைவிலே சாப்பிட்றது. நினைக்கிறதும் எப்படின்னு தெரிஞ்சிச்சு, இறைவன் எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கிறான்னு நினச்சதுனால தான் மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் உலகிலேயே நினச்சின்னு இருக்கிறாங்க. அப்போ துக்கம்தான் வரும். இறைவன் அப்படி கிடையாது. சரி, அடுத்தது கர்நாடகத்தை சார்ந்த மக்கள் போயிருக்கிறாங்க. அது எப்பயுமே இறைவன் அவங்களோட விசேஷ குணத்தை பார்ப்பார். அவங்க வந்து அடிக்கடி அந்த ஆர்வம் இருக்குதான் குழந்தைகளுக்கு. இறைவனை சந்திக்கணும், நிறைய பேர் இறைவனுடைய குழந்தைகளை ஆக்கணும் அப்படின்ட்டு அந்த பாபா மீட்டுக்கு போவாங்க. அந்த ஆர்வம்ன்ற தீபத்துக்கு அடிக்கடி கவனம்ன்ற எண்ணெயை ஊற்றுங்க, அப்போ தான் அது அணையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது, இந்த பிரம்மா பாபா எப்படி ஸ்ரீகிருஷ்ணராக ஆகிறாரு, முதல் நம்பரில் எப்படி வராரு அப்படின்னா அவருடைய பர்சனாலிட்டியின் காரணமாக. அவருடைய விசேஷத்தன்மையே தூய்மை தான். இப்போ தூய்மை தான் ஜென்ம சமஸ்காரம். இந்த பிராமண ஜென்மத்துடைய சமஸ்காரமே, பழக்க வழக்கமே தூய்மை தான். அசுத்தமே பிடிக்காது, அசுத்தமான சிந்தனையே வராது. அதாவது அசுத்தமான சிந்தனைனா எதிர்மறை. இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்தாலே நிறைய சிந்தனை வரும் அவரை பற்றி, அது முக்காசி பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக தான் இருக்கும். இன்னும் கேட்டிங்கன்னா எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்கும் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி. இப்போ இறைவன் வந்து முழுக்க முழுக்க நேர்மறை தான். அவர் மகானாத்மா, அவர் தூய்மையான ஆத்மா, அது ஒரு யோக யுக்திகள். இப்படியே நீங்கள் இருக்கணும், அப்படி தான் பிரம்ம பாபா இருந்தார், அதே மாதிரி ஆகணும்னா நீங்களும் அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி தூய்மையாக இருந்ததுனால தான் அந்த தேவதைகளின் சிலைகளுக்கு தேவதைகளை பற்றி தெரியாட்டினா கூட தலை வணங்குறாங்க. சாதாரணமானவராக இருந்தால் தலை வணங்க மாட்டாங்க. எத்தனையோ ராஜாராணி இருந்தாங்க, எல்லாருக்கும் என்ன கோயில் சிலை கட்டி கும்பிட்றாங்களா? இப்போ காந்தி மகாத்மான்றோம், அவருக்குன்னா கோயில் கட்டி கும்பிட்றாங்க. வருஷத்துக்கு ஒரே தடவை அவர் பிறந்த நாளுக்கு, அதுவும் ஃபார்மாலிட்டிக்காக போய் போடுறாங்க. பயபக்தியோடு போடுறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சிலைகள் யாருன்னே தெரியாமல் ஏன் அவ்வளோ பயபக்தியோடு இருக்கிறாங்கன்னா தூய்மை தான் அவங்கள அப்படி ஆக்கிச்சு. பிரம்மகுமாரிகள் மூலமாக இறைவன் கொடுக்குற ஞானத்துடைய முக்கியமானது அசுத்தமாக இருக்கிறவங்கள தூய்மை ஆக்குறது. உடலாலும் சரி, மனதாலும் சரி, ஆத்மாவினாலும் சரி, அனைத்திலும் உங்களை தூய்மை ஆக்கிறது. சரி, அடுத்தது இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, பற்றுன்னு ஒரு விகாரம் இருக்குது இல்லையா, அந்த பற்றுன்ற விகாரத்துடைய விதையே சம்பந்தம் தான். நீங்கள் உங்களுடைய அனைத்து சம்பந்தத்தையும் இறைவனோட மட்டுமே வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அப்பாவும் அவர் தான், அம்மாவும் அவர் தான், மனைவியும் அவர் தான், கணவனும் அவர் தான், குழந்தையும் அவர் தான், பேரப்பையனும் அவர் தான், ஃப்ரெண்டும் அவர் தான், தோழியும் அவர் தான். அப்படி நீங்கள் சகல சம்மந்தத்தையும் அவர் ஒருத்தர்கிட்ட மட்டும் வச்சுட்டீங்கன்னா, சம்மந்தம் வேறு யாருக்கிட்டையுமே வைக்கலன்னா பற்று எப்படி வரும்? ஸோ பற்றை வென்றவராக ஆகிறதுக்கான ஈஸியான யுக்தி. ஸோ யோகத்தில் நிலச்சித்துக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியான யுக்தியெல்லாம் சொல்கிறாங்க. மற்ற சத்சங்கத்தில் யோகான்ற பேரில் நடத்தத்தில் இதெல்லாம் சொல்லி தருவாங்க. மூச்சு பயிற்சி செய்யுங்க, இங்கே கவனிங்க, அங்கே கவனிங்க. உடம்பே கிடையாது, உடம்பை கவனிச்சிங்கன்னா தேக உணர்வு தான் வரும். ஸோ
பேரை மட்டும் ராஜயோகம்னு வச்சுக்கோங்க, அதனால என்ன ராஜாவாக ஆக முடியும். ஸோ இதுதான் அந்த ராஜயோகம். இது வந்து மெயினாக மாதர்களுக்கு சொல்கிறார், பெண்களுக்கு. ஏன்னா பெண்களுக்கு தான் பற்றுதல் அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் மாதர்கள்னாலே பற்றுதலை வென்றவர்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் என்ன சொல்கிறாரு, ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது பற்று இருக்குதுன்னா இன்னும் அவங்க மேலே சம்பந்தம் வச்சுருக்கிறீங்க, சம்பந்தத்தை இறைவனோட முழுசாக இணைக்கலை அப்படின்னு சொல்கிறார். அதனால் அதையும் இங்கே பற்று இருக்குது அப்படின்லாம் புகார் செய்யாமல் எல்லாத்தையும் முடிச்சிடுங்க, இறைவனோட மட்டும் சகல சம்பந்தத்தையும் வையுங்க. அப்போ மண்மனாபவன்ற நிலையிலே இருக்கிறவங்க தான் மனதின் பந்தனத்திலேருந்து விடுபட முடியும். மண்மனாபவ அப்படின்னா உண்மையிலே திருமந்திரம் இதுதான். திருனா மரியாதைக்குரிய மந்திரம், இறைவன் கொடுக்கறது மட்டும்தான் மரியாதைக்குரிய மந்திரம். அவர் கொடுக்குற ஒரே மந்திரம் இதுதான், மண்மனாபவ. இது கீதையில் இருக்குது, அர்த்தம் தான் இருக்காது. என்னென்னா மனதால் எனதாக, மனதால் இறைவனுடையவராக ஆகிறது தான் ஒரே மந்திரம். அப்படி இருந்தாங்கன்னா மற்ற பந்தனத்திலேருந்து ஈஸியாக விடுபட்டுடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது ஆஸ்திரேலியாக்காரங்களை பார்த்து பேசுகிறாரு. ஒவ்வொரு வீட்டையும் கோயிலாக ஆக்கிறதுல நம்பர் 1 இருக்கிறாங்க. அதாவது இந்த தேகம்ன்ற கோயிலில் ஆத்மான்ற தேவதை. அப்போ ஒவ்வொருத்தரையும் கோயில் ஆக்குறாங்கன்னா என்ன அர்த்தம், ஒவ்வொருத்தரையும் பாபா குழந்தை ஆக்கிடுறாங்க. அதாவது தேக உணர்வுலேருந்து ஆத்ம உணர்வுக்கு வர வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் எல்லாம் சைத்தன்ய விக்கிரகங்கள், உயிரோடு இருக்கிற விக்கிரகங்கள். பின்னாடி 2500 வருடம் கழிச்சு மறுபடியும் உங்களுக்கு கோயில் கட்டுவாங்க, அது ஜட விக்கிரகங்கள் இல்லையா. அப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு பாராட்டுறாரு அவங்கள. அப்புறம் ஒவ்வொருத்தரும் நாம் எல்லாம் விசேஷ ரத்தினங்கள் ஒவ்வொருத்தரும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இறைவன் மறைவான வேஷத்தில் வந்துட்டாருன்ற ஒரே ஓசை நாலாபுரத்திலிருந்தும் வெளிப்படட்டும். அப்போ தான் கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறாங்க, பக்தியே சிறந்தது, மனிதர்கள் ஏதோ புஸ்தகத்தையே கட்டிக்கிட்டு சண்டை மேலே சண்டை போட்டுட்டு இருக்கிறவங்கள எழுப்பணும். ஏன்னா அவங்க கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்கள எழுப்புகிற வேலை வந்து எப்போ போகிறோம்னா இறைவன் மறைவான வேஷத்தில் வந்துட்டாருன்ற செய்தியை சொல்கிறதன் மூலமாக. அடுத்தது ஒவ்வொரு ரத்தினத்துக்கும் அவங்கவுங்க விசேஷம் இருக்குது. யார் எப்பயுமே போன கல்பத்திலேயே நான் வெற்றி பெற்ற ரத்தினம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி பிறப்புரிமையாயிடும். அவங்க தொட்டது நினைக்கிறது எல்லாமே வெற்றி ஆகிட்டே இருக்கும். அப்படி வெற்றி அடைபவராக அவங்க சொல்லி முடிச்சிட்டாரு. வரம் கொடுக்குறாரு. இன்னைக்கு என்ன வரம்னா, நாம் எல்லாருக்கும் பரமாத்மா லைட்டோட கனெக்ஷன் இருக்குது. அதாவது என்னது, அவர் ஒளியாக இருக்கார், ஒரு வினாடியில் புத்தி அங்கே போயிடுது இல்லையா. அந்த கனெக்ஷன் டக்குன்னு வரணும்னா ஸ்வமானத்தின் நினைவில் இருங்க. நிறைய ஸ்வமானம் இருக்குது. ஸ்வமானம்னா பிராமணர்களின் சுயமரியாதை, நான் தூய்மையான ஆத்மா, நான் அன்பான ஆத்மா, இதெல்லாம் நம்மளோட சுயமரியாதை. நான் பணிவான ஆத்மா, உலக சேவாதாரி ஆத்மா, உலக நன்மைக்காக என் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஆத்மா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதில் ஏதோ ஒன்று அந்த நினைவை நீங்கள் கொண்டுட்டு வந்தீங்கன்னா பரமாத்மா லைட் உடனடியாக எரியும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த பரமாத்மாவை ஒளியை மறைக்கக்கூடிய ஏதாவது ஒரு மாயா வருது, ஏதோ ஒரு சரீர கவர்ச்சி, பொருள் கவர்ச்சி, ஏதோ ஒன்று இழுக்குது, உங்களுக்கு கோபத்தை தூண்டுது, காமத்தை தூண்டுது, ஏதோ ஒரு விகாரத்தை தூண்டுது அப்படின்னா கூட ஒரு வினாடியில் நீங்கள் யார், பாபாவோட குழந்தை, அமைதியான ஆத்மா, இது மாதிரி ஏதோ ஒரு சுவானத்தில் நீங்கள் நின்னீங்கன்னா டக்குன்னு அது மேகம் மாதிரி ஓடி போயிடும் அப்படின்னு சொல்கிறார். இதனால் நீங்கள் லேசாகவும் இருப்பீங்க, ஒளியாகவும் இருப்பீங்க, அதுதான் லைட்டாக இருப்பீங்கன்றாரு. மற்றவர்களுக்கும் லைட் ஹவுஸாக இருப்பீங்க, கலங்கரை விளக்கம். உங்களுடைய நடத்தையை பார்த்து என்ன ஆனாலும் இவர் ஆனந்தமாக இருக்கார், ஏதோ இருக்குது, இவங்ககிட்ட சொல்லி கொடுக்குற கண்டிப்பாக சத்தியமானவர் சிவன் தான் அப்படின்ட்டு நம்பி வருவாங்க. அப்படிப்பட்ட கலங்கரை விளக்கமாக இருக்கிறீங்க. இதுதான் இயேசு வந்து நீங்கள் உலகத்திற்கு ஒளியாவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கும் தெரியாத அர்த்தம், அதை படிக்கிறவங்களுக்கும் தெரியாது. எப்படி அவருக்கு இந்த ஞானம்லாம், இறைவன் கொடுக்குற ஞானம் அவருக்கு எப்படி தெரியுது அப்படின்னா, இந்த 5000 வருட இறுதியில் இயேசுவாக இருந்தாலும் சரி, புத்தராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி மேலே போய் தான் ஆகணும். ஏன்னா ட்ராமா முடிஞ்சு மறுபடியும் ஆரம்பிக்குது. அப்போ அதுதான் முக்தி. இப்போல்லாம் முக்தியெலாம் அடையிறதில்ல. இப்படி சரீரத்தை விட்ட உடனே இன்னொரு தாய் கர்ப்பத்தில் பேசுவோம். இயேசு சிலுவையில் அரைஞ்சி அதை விட்டு அவருடைய கேம் முடியும் போது அவர் மேலே போயிட்டாருன்னு நினச்சிட்டாங்க. மேலெல்லாம் போக முடியாது, அவர் டக்குன்னு இன்னொரு கர்ப்பத்தில் பிரவேசம் ஆகிடும். இயேசுவும் பிரவேசம் ஆகிடுவார். அவருக்குள்ளே பரிசுத்தமான ஆவி வந்து பேசுதுனாங்களே, அது கிறிஸ்து ஆத்மா. இயேசு கிறிஸ்து ஒரே நபர் கிடையாது. இப்போ கிறிஸ்துவும் இன்னொரு இதுக்கு போயிடும். ஸோ அது 2 ஆத்மா பண்ண வேலை. கிறிஸ்து வந்து போதனை சொல்லிட்டு போவோம், இயேசு வந்து உதவாங்குவார். மற்றபடி கிறிஸ்து இருக்கும்போது அவரை சிலுவையில் அறையவும் முடியாது, எந்த துக்கமும் கொடுக்க முடியாது. ஏன்னா நேரடியாக சிவன் கிட்ட இருந்து வரும் அந்த ஆத்மா, எவ்வளோ சக்தி இருக்கும், எதுவும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா பிறவியில் மாட்டிக்கும்.
அது வரைக்கும் தாயின் கர்ப்பத்தில் பிரவேசமாகாது, அது வரைக்கும் மேலே இருக்கும். அதனால தான் அதை பரிசுத்த ஆவின்றோம். இப்போ பாபாவுமே பார்த்தீங்கன்னா மேலே இருந்து தான் வந்து நமக்கு சொல்கிறாரு. என்ன வித்தியாசம் தர்மஸ்தாபகர்கள் ஆத்மாவுக்கும் இறைவனுக்கும்னா, இறைவன் பிரவேசமாக சொல்லிட்டு போகிறதோட சரி, அவர் அந்த தாயின் கர்ப்பத்திலையும் வரமாட்டார், பிறவி எடுக்க மாட்டார். அதுதான் இறைவனுக்கும் மற்ற தர்மஸ்தாபகர்கள். கிறிஸ்து மட்டும் இல்லை, புத்தர் எல்லாருக்குமே இதே மாதிரி ஒரு ஆத்மா பிரவேசமாகி தான் அந்த ஞானத்தை சொல்லுது. நபிக்கு வந்து சொன்னது எல்லாமே, முகமது நபி எல்லாமே ரெண்டு பேர் வருது பார்த்தீங்களா. முகமது நபினா நபி உடம்புல முகமதுன்ற ஆத்மா வந்து சொல்லுது. கௌதம புத்தன்றது இந்த சித்தார்த்தர் உடல்ல புத்தன்ற ஆத்மா வந்து சொல்லிட்டு போகுது. சரி, அப்படி அப்பதான் இப்ப இயேசுன்றவர் எங்கனாச்சும் இந்த ஞானத்தை கேட்டுன்னு இருப்பாரு. இப்ப கேட்க மாட்டாங்க அவங்கள மதஸ்தாபகர்லாம், கடைசி நேரத்துல தான். ஏன்னா அவங்க அந்தந்த தர்மத்திலே தான் இருப்பாங்க. கடைசியில வேற வழியே இல்லை, உயிர் பிரிஞ்சா போதும்ன்ட்டு வருவாங்க. ஏன்னா அவ்வளோ நரக வேதனை நடக்கும். அந்த நான் சிகப்பு மனிதன் படத்துல பாத்தீங்கன்னா ரஜினியை தலைகீழாக கட்டி விட்டு அவர் கண்ணு முன்னாடி அவருடைய தங்கச்சி கற்பிப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அவங்க குடும்பத்தை அவ்வளோ சின்ன பின்னமாக ஆக்குவாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ வேதனை இருக்கும். அது மனித அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள் தான். ஆனால் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும்ன்றார். அப்போ உயிர் பிரிஞ்சா போதும்னு துடிப்பாங்க. அப்போ இந்த ஞானம் கேட்டால் தான் போக முடியும். ஏன்னா ஆத்மா மனிதர்களே நினச்சா மனிதர்கள்கிட்ட போய் பிறவி எடுத்துடும். இப்போ இறைவனும் இறைவன் இருக்கிற இடத்துல நினச்சாதான் அந்த இடத்துக்கே போக முடியும். இப்போ இந்த ஞானம் இருந்தால் தான் போக முடியும். அப்போ எல்லோரும் இங்கே பிரம்மகுமாரிகள்கிட்ட வந்து தான் ஆகணும். அப்போ இந்த ஞானத்தை கேட்டு அவங்க போயிடுறது தான். போனோடனே அது போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா ஒரு வைராக்கியம் வரும். ஐயோ அப்பா வந்துட்டார், இதுதான் உண்மை, எல்லார்ட்டையும் சொல்லணுன்ற அந்த ஒரு வைராக்கியம் இருக்கா. ஆனால் அதுக்குள்ளே உயிர் பிரிஞ்சிடும். ஸோ டைம் இருக்காது. அங்கே போயிட்டு அது சொல்லணுன்ற எண்ணம் திடீர்னு அந்த இயேசு வந்தோடனே அது வர டைமுக்கு தான் வரும், முன்னாடிலாம் வர முடியாது. வந்தோடனே ஏதோ இப்போ தான் உலகம் அழிய போகுதுன்னு நினச்சிட்டு உலகம் அழிஞ்சிருச்சு, அழிய போகுது, உங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்கன்னுலாம் இயேசு சொல்லுவார். ஆனால் நடக்கலை. இது எப்படின்னா திட்டத்திட்ட அந்த ஒரு விவேக் படத்தில் காமெடி வரும். டீ கடையில் இருக்கும்போது ஒருத்தர், ஐயோ என்ன இந்திரா காந்தி செத்துட்டாங்களா அப்படின்னு. அடா பாவி, அவங்க இறந்து எத்தனை வருடம் ஆகுது, அவங்க போய் எத்தனை பிரதமர் மாறிட்டாங்க அப்படின்னு வரும் ஜோக்கு பார்த்தீங்களா. அந்த மாதிரி தான் இது நடக்கும். இவர் போயிட்டு மேலே போயிடுவார், அதே அதிர்ச்சியில் கீழே வந்து நான் உலகம் அழிய போகுதுன்ற நம்பிக்கையிலே வந்து சொல்லிட்டு இருப்பார். ஆனால் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா புலி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நிஜமாலே வருன்ற கதை மாதிரி 2000 வருடம் முன்னாடி இயேசு சொன்னார். ஆனால் அப்போ நடக்கலை. இப்போ சிவனே வந்து இறைவனே வந்து சொல்கிறாரு நடக்க போகுது, உங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்கன்ட்டு. இப்போ நம்பாதவங்க நேரடியாக பார்க்கும்போது நம்புவாங்க. ஆனால் அப்போ எந்த முயற்சியும் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சரி, அதுதான் லைட் ஹவுஸ், கலங்கரை விளக்கமாக ஆகுறீங்க. அதாவது இருளில் இருக்கிறவங்களுக்கு ஒளி பக்கம் ஈர்த்து தந்தையுடைய அடையாளத்தை கொடுத்து இந்த ஞான பாபாவுடைய குழந்தையா மாத்துறீங்கன்னு தான் அர்த்தம். சரி, ஸ்லோகன். சுயமுயற்சி செய்யறதுல தீவிரமானவர் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எண்ண அலைகள் மூலமாக மற்றவங்களுடைய மாயாவையும் உங்களால் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா சுயமுயற்சினா என்ன, அது தேக உணர்வுலேருந்து முழுக்க ஆத்ம உணர்வு. உலகில் எந்த ஈர்ப்பிலும் இல்லாமல் தாமரை இலை மாதிரி விலகி இருக்கிறது. அது பைபிளில் கூட வருது. என்ன சொல்றாரு, என்னை தவிர அதாவது இறைவனை தவிர ஒரு கணவனையோ மனைவியோ குழந்தையோ அப்பா அம்மாவையோ அதிகமாக யாராவது நேசிச்சாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு. ஆக்சுவலாக இவங்களை யாராவது நேசிச்சிங்கன்னா முதல்ல இறைவன் உங்களால் நினைக்க கூட முடியாது. அப்புறம் எப்படி அதிகமாக வருது? அதுதான் ஃபுல்லாக விட்டால் மட்டும்தான் போக முடியும். அது பைபிளில் கிடையாது. ஏன்னா அது சொர்க்கத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக எழுதப்பட்ட புஸ்தகமும் கிடையாது. அதனால் அது தேவையும் கிடையாது. ஏன்னா ஸ்லைட்டாக உங்களுடைய புத்தி யார் மேலேயோ சிக்கியிருந்தா கூட கடைசி நேரத்தில் அவங்க துடிக்கும் போது அங்கே தான் உங்களுக்கு பார்வை போவோம். எப்படி இறைவனை நினைப்பீங்க? இறைவனை நினச்சிட்டு இருந்தால் தான் எந்த தண்டனையும் இல்லாமல் போவீங்க. அவங்க துடிக்கிறத பார்க்குறதே உங்களுக்கு தண்டனை தான் இல்லையா? நான் ஆத்மா, அது எல்லாம் சகோதர ஆத்மா, அது இறைவன் பார்த்துக்காரு முழுக்க அவர் நினைவிலே இருப்பீங்க. இருந்தால்தான் மற்ற வர்ற எல்லாருக்கும் நீங்கள் சக்தி கொடுக்க முடியும். நீங்களே துடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படி அமைதி கொடுக்க முடியும்? ஸோ அதுதான் சொல்கிறாரு. அப்படி சுயமுயற்சி தன்னை சம்பூர்ணமாக அந்தளவு பர்ஃபெக்டாக இறைவனுக்கு ஈக்குவலாக மாற்றிக்கிறதுல தீவிர முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய எண்ண அலைகளே மற்றவங்களையும் மாயாவிலேருந்து விடுவிக்க வச்சிடும். அவங்க மாயாவிலேருந்து சிக்காமல் நீங்கள் மாயாவிலேருந்து முதல்ல வெளியே வந்தால் தான். அதில் தீவிரமாக மாயாவிலேருந்து சுத்தமாக மாட்டாமல் வெளியே வந்தீங்கன்னா உங்களுடைய எண்ண அலைகள் நீங்கள் கருணையோடு அந்த ஆத்மாவும் வெளியே வரணும் அப்படின்னு நினச்ச அடுத்த செகண்டே அது வெளியே வந்துடும். அப்படி பண்ண முடியும்னு சொல்கிறார். சரி, ஓம் சாந்தி. இது வந்து நானே நிறைய முக்கியமான பாயிண்ட் மட்டும்தான் படிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி முழு இதையும் நீங்கள் கேட்கணும் இல்லையா? அது பிரம்மகுமாரி சென்டரில் உங்கள் ஊரில் இருக்கிறதுக்கு
நீங்கள் அது போகணும்னு முடிவு பண்ணிட்டாலே அது சம்மந்தமாக யாராவது உங்களுக்கு அனுப்பி வைப்பார் பாபா. ஓம் சாந்தின்னு வாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க, இதெல்லாம் அவங்களோட அடையாளம். முக்கியமாக இந்த மாதிரி பேட்ச் இருக்கும், இந்த மாதிரி சிகப்பு பேக்ரவுண்டில் வெள்ளை ஒலி இருக்கும், இல்லாட்டினா ஸ்ரீகிருஷ்ணர் உலகத்தை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை திருமூர்த்திகள் இருக்கும், பிரம்மா விஷ்ணு சங்கர், இந்த பேட்ச் ஓம் சாந்தின்னு அதில் போட்டே இருக்கும். இதெல்லாம் அடையாளங்கள், பிரம்மகுமாரிகளை அடையாளம் கண்டுக்கிறது. அவங்க மூலமாக சென்டர் எங்கே இருக்குன்னு கேட்டு நீங்கள் போகலாம். இல்லையா, இன்டர்நெட்டில் brahmakumaris.com அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும். இல்லைன்னா என்னுடைய வீடியோவில் யூடியூப்பில் நீங்கள் கமெண்ட் போட்டு உங்களுடைய ஏரியா சொன்னீங்கன்னா நான் சர்ச் பண்ணி கொடுக்குறேன் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எங்கே இருக்குதுன்ட்டு. சப்போஸ் வெளிநாடாக இருந்தீங்கன்னா brahmakumaris.org அதில் நீங்களே தேடி பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி சென்டர் கண்டுபிடிக்குதுன்னு. வேர் வி ஆர்னு இருக்கும், இல்லை லொக்கேட் நியரஸ், சென்டர்ஸ் அரௌண்டஸ், ஏதாவது ஒரு டைட்டில் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்கிறதுக்கு அவசியம் போங்க. 7 to 8 காலையிலும் சாயங்காலம் தான் எல்லா இடத்துலையும் ஜென்ரலாக நடக்கும். வேணால் உங்கள் சென்டரில் கொஞ்சம் மாறலாம், விசாரிச்சு போங்க. முழுக்க முழுக்க ஃப்ரீ, ஏன்னா நடத்துறது இறைவன். ஓம் சாந்தி.